இந்த BMS எபிசோட்ல நம்ம எப்படி ஒரு HDRI பிளெண்டர்ல ஆட் பண்றது அதை பத்தி தான் நம்ம டீடைலா பார்க்க போறோம். இந்த HDRIs மூலமா உங்களுடைய லைட்டிங்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம ஒரு அழகான அவுட்புட்டை உங்களால எடுத்துட்டு வர முடியும். சோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம இந்த வேர்ல்ட் ஃபேமஸான பிளெண்டர் மங்கி மேல தான் நம்ம ஒரு அழகான HDRI யூஸ் பண்ணி இதை எப்படி நம்ம அழகுபடுத்துறதுன்னு இன்னும் நம்ம பார்க்கலாம். அதாவது லைட்டே யூஸ் பண்ணாம ஒரு இமேஜ்ல இருந்து எப்படி லைட் எடுத்துட்டு வருது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல HDRIs எப்படி ஃப்ரீயா டவுன்லோட் பண்றதுன்னா அதுக்கு ரெண்டு வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று இந்த ஆம்பியன் சிஜி அண்ட் இன்னொன்று பாலிஹெவன். ஸோ இந்த பாலிஹெவனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரீயான HDRIs உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் இங்கே இருக்கிற டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குவாலிட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் மாற்றலாம். இல்லை அப்படின்னா லைக் ஃபைல் ஃபார்மேட்டை நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஆம்பியன் சிஜிலுமே உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும், என்ன ரெசல்யூஷனில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சில HDRIஸை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மங்கிக்கு ஒரு அழகான டெக்ஸ்சரை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கிளாஸியான டெக்ஸ்சர். ஓகேங்க, இங்கே பாருங்கள், எந்த ஒரு லைட்டிங்குமே இல்லை. ஜஸ்ட் நம்ம மங்கி ரெடியாக இருக்குது டெக்ஸ்சரோட. இப்போ நம்ம இதுக்கு ஒரு அழகான லைட்டிங்கை ஆட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அதாவது HDRI ஆட் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கலர் டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் டெக்ஸ்சர்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே பிங்க் ஆயிரும். பயப்பட வேண்டாம். இங்கே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டெக்ஸ்சர்ஸ் நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல போய் உங்களுடைய டெக்ஸ்சரை அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண 4 விதமான HDRIs இருக்குது. முதல்ல நான் உங்களுக்கு ஸ்டுடியோவை காமிச்சிடுறேன், அப்புறமா எக்ஸ்டீரியர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் இமேஜ் கொடுத்தோடனே இங்கே பாருங்கள், லைட்டிங் நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஜஸ்ட் இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா இந்த இமேஜில் இருக்கிற லைட்ஸை நம்மளுடைய பிளெண்டர் வந்து லைட்டாக யூஸ் பண்ணிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாஃப்ட் லைட் இருக்கா, அதோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே வருது. அண்ட் மேலே இருக்கிற இந்த லைட்டில் இருந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் வருது. இது ஜஸ்ட் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் மட்டும் இல்லாமல் இந்த இமேஜில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை அப்படியே இந்த இடத்துல நமக்கு பிரதிபலிக்குது. இன்னும் உங்களுக்கு இது கொஞ்சம் கிளாஸியான ஃபீல் எடுத்துகிட்டு ஓகே, நான் இங்கே கிளாஸ் கொடுத்துருக்கேன், கிளாஸி கொடுக்காம கிளாஸி கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு கிளாஸியான ஃபீல் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால நமக்கு இப்படியே சாஃப்டான ஒரு ஷேடோஸ் கிடைக்குது. ஓகேங்களா? அது ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைக்குது. அதனால் வேறு இதை இமேஜ் எடுத்து பார்க்குறேன். அதாவது இந்த இமேஜ் எடுத்து பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னுமே ஒயிட்டாக இருக்கிறனால நமக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு லைட்டிங் இங்கே நமக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்டான லைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கு இந்த இடத்துல எல்லாமே லைட் வந்து காமனாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதில் இப்போ உங்களுக்கு நான் ஒரு அவுட்டர் HDRI நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் அந்த லைட்டிங் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். ஏன்னா நமக்கு இங்கே மேலே இருந்து லைட் வந்துட்டுருக்கு, அது அழகாக நமக்கு இந்த இடத்துல பிரதிபலிக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கிளாஸி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரீஸ் எல்லாமே நமக்கு இந்த இடத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு டெக்ஸ்சரை ஆட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா? அதாவது இங்கே இருக்கிற எல்லா லைட்ஸையுமே இது வந்து அனலைஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் HDRIs வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அண்ட் இது உண்மையிலேயே ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு காமனான ஒரு இமேஜ் ரெண்டர் பண்ணுறீங்க, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை தாராளமாக நீங்கள் HDRI யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக VFX ஷாட்டுக்கு HDRI ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலமாக நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணுறதோ கம்மி பண்ணுறதோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு HDRI எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான அவுட்புட் எடுத்துட்டு வருது எல்லாத்தையுமே நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.